அரியலூரில் பிரபல பெருமாள் கோயிலில் உண்டியலை உடைத்து காணிக்கையை களவாட முயன்ற கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். சிசிடிவி கேமராவை திருப்பி வைத்து தில்லாக கைவரிசை காட்ட முயன்றவருக்கு கைவிலங்கு போடப்படுமா? கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கையை கொள்ளையடிக்க முயன்ற திருடன் நள்ளிரவில் அச்சமில்லாமல் கைவரிசை காட்ட முயன்ற போது காத்திருந்த ட்விஸ்ட். பக்காவாக பிளான் போட்டு களத்தில் இறங்கிய திருடன் வெறும் கையோடு திரும்பியது ஏன்? அரியலூர் நகர் தேரடியில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு பழுதடைந்த கிருஷ்ணன் கோவிலை புனரமைத்து சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடத்தினர். கூடவே பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துவதற்காக 2 அடி உயரமுள்ள உண்டியலை கோவிலில் வைத்துள்ளனர். அதில் திருவிழாவிற்கு வந்த பக்தர்கள் செலுத்திய பல லட்சம் ரூபாய் காணிக்கை உண்டியலில் இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமை காலை கோவிலை திறப்பதற்காக வந்த ஊழியர் கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு கேட் திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பதற்றத்தில் உள்ளே ஓடிச் சென்று பார்த்தபொழுது உண்டியலின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளை முயற்சி நடந்திருப்பது தெரிய வந்து உடனே கோவில் நிர்வாகத்தினருக்கு தகவல் அளித்து காவல்துறையினரை வரவழைத்தனர். கோவிலில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் நள்ளிரவில் வந்த மர்ம நபர் ஒருவர் கோவில் காம்பவுண்ட் அருகில் பூக்கடை வைத்திருப்பவர்கள் வெயிலுக்காக வைத்திருக்கும் பெரிய குடையை எடுத்து வந்து முகத்தை மறைத்துக் கொண்டே சிசிடிவி கேமராக்களை வானத்தை பார்த்தவாறு திசை திருப்பி உள்ளே நுழைந்துள்ளார். பின்னர் கோவிலின் மத்தியில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல் பூட்டை உடைத்து காணிக்கையை கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். உண்டியலில் 2 பூட்டுக்கள் உள்ள நிலையில் வெளியில் இருந்த பூட்டை மட்டுமே திருடனால் உடைக்க முடிந்துள்ளது. ஆனால் உள்ளே இருந்த கோத்ரேஜ் லாக் டைப் பூட்டை அவரால் உடைக்க முடியவில்லை. இதனால் பல மணி நேரம் போராடியும் பலன் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் உண்டியலை அங்கேயே வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதனையடுத்து அக்கொள்ளையன் யார், எங்கிருந்து வந்தவர் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் உண்டியலில் கை வைத்த கள்வனை விரைவில் கைது செய்வோம் என போலீசார் உறுதியளித்துள்ளனர்.